யாருக்கெல்லாம் உளுந்தங்களி உளுந்தஞ்சோரோட ரெசிபி வேணும்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ரொம்ப நாளாக என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது இந்த ரெண்டோட ரெசிபி. மோஸ்ட்லி ஃப்ரைடே மார்னிங்னாலே நான் உளுந்து வச்சு தான் ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவேன். சரி இன்னைக்கு ரெண்டையுமே சேர்த்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உளுந்தஞ்சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கிளாஸ் அரிசி அரை கிளாஸ் உளுந்து போட்டு நல்லா கழுவிக்கிட்டு அது கூட ஜீரகம் வெள்ளைப்பூடு வெந்தயம் போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான உளுந்தஞ்சோறு ரெடிங்க. இது கூட தேங்காய் துவையல் ரொம்ப செம்மையாக இருக்கும். அடுத்து வந்து உளுந்தங்களி சேம் அரை கிளாஸ் அரிசி அரை கிளாஸ் உளுந்து போட்டு நல்லா கழுவி வறுத்துக்கோங்க. ஆறின பிறகு நல்லா பவுடராக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த சைடு நம்ம பனங்கல்லன்னு சொல்லுவோம்ல, கருப்பட்டி, அதை நல்லா கொதிக்க விட்டு கரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க ரெடி. இப்போ இந்த மாதிரி குறுக்குறுன்னு பவுடரில் இருக்கணும். ஒரு இரும்பு சட்டியில் நல்லா நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடரையும் போட்டு இந்த மாதிரி கண்கரண்டி வச்சு கிண்டுங்க. அப்போ தான் வந்து கட்டி சேராமல் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்து வர மாதிரி இருக்கும். அந்த டயத்தில் நல்லா தேவையான அளவு தாராளமாக 50 to 100 ml நல்லெண்ணெய் ஊற்றலாங்க, தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, செம்ம சூப்பரான ஹெல்த்தியான களி ரெடி. இதை ரெண்டையுமே உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.